Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு மும்பை பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டான பாவ் பாஜி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெங்காயம், தக்காளி, எலுமிச்சப்பழம், வேக வச்ச பச்சை பட்டாணி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி அதை நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாவ் பாஜிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, கியூமின் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பாவ் பாஜி ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பட்டர். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட இந்த பட்டாணியை நல்லா சேர்த்து மேஷ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா நசுக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் பாதி லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நம்ம பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட பாவை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கல்லில் பட்டர் தடவி அதில் அந்த பாவ் பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, bye. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.